ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சூப்பரான முளைக்கீரை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தண்ணி வச்சுக்கினேன். தண்ணியில் சிறுபருப்பு தான் ஒரு கரண்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சிறுபருப்பு தான் போட்டேன். குக்கரில் போட்டால் ரொம்ப குழன்னு ஆகிடுது. அதனால் கடாயில் போட்டேன். அது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். பச்சை மிளகா, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதை போட்டு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இது 10 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம கீரை க்ளீன் பண்ணின்னு வரதுங்காட்டி இது வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது சிறுபருப்பு வேகிறதுக்கு. வாங்க இப்போ கீரை க்ளீன் பண்ணிக்கலாம். கீரை பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே ஒரு அம்மா கீரைக்கார அம்மா தோட்டத்தில் அப்போவே பறிச்சுன்னு வந்து தருவாங்க. பச்சை பயிறு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போது வெங்காயம், தக்காளி போடலாம். அதுலேயே கீரையை நல்லா க்ளீன் பண்ணி தண்டோடு போடணும். தண்டெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. தண்டில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்டு கீரை ரெண்டுத்தையும் போடணும். அதை நல்லா அலசிட்டு உப்பு போட்டு இதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு 4 பச்சை மிளகா, தேங்காய், சீரகம் இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி அந்த கீரையிலே ஊற்றிடணும். நல்லா கொதிக்கிட்டோன்னு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 5 நிமிஷம் கூட வேணாம், 2 நிமிஷம் போதும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு 4 பல் பூண்டு நசுக்கி தாளிப்பில் போட்டு அது நல்லா செவந்ததும் கீரையில் போடணும். இந்த கீரை பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் முளைக்கீரை கடையில். ட்ரை பண்ணி பாருங்கள். இது காரம்னு பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகா தான், மிளகாத்தூள்லாம் எதுவுமே போடல. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.